இதுதான் சிக்கன் வித் ஷரியா ரைஸ். இது அரபு நாடுகளில் ஃபேமஸான ஒரு சாப்பாடாக அமைகின்றன. இதனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே போல் ஸ்பைசியாகவும் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியை கொண்டு வந்திருக்கிறேன். அதுதான் ஒரு இந்த ரெசிபியுடைய முதலாவது ஸ்டெப். முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் கொஞ்சத்தை ஊற்றி நல்லா ஹீட் ஆக விடுங்க. நன்றாக ஹீட் ஆகினதுக்கு பிறகு 2 ஆனியனை நான் சாப்ட் பண்ணி போட்டிக்கிறேன். அதோடு நான் ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் பேஸ்ட் பண்ணி 1/2 டீஸ்பூன் அளவு போட்டிக்கிறேன். அதோட கேரட் கொஞ்சத்தையும் சேர்த்திக்கிறேன், லீக்ஸையும் சேர்த்திருக்கிறேன். இது ஷரியா நூடுல்ஸ். இதை நான் ஹாஃபாக பாயில் பண்ணிக்கிறேன். இதனோட நான் சிறிதளவு மஞ்சள் தூளையும் சேர்த்திக்கிறேன். அதனோட சீரகம் 1/4 டீஸ்பூனையும் சேர்த்திக்கிறேன். உப்பு 1/2 டீஸ்பூன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனையும் சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா இதை கலந்து விடுங்க. இதனோட கொத்தமல்லி இலையையும் நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி அழகா இருக்கணும்னா ஃபுட் கலரிங் கொஞ்சத்தையும் நான் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்க்க முடியும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஒரு சிக்கன் எடுத்துக்கிறேன். இந்த சிக்கனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு அந்த சிக்கன் உள்ளுக்கு நாங்கள் செஞ்சு வச்சு இந்த ஷரியா நூடுல்ஸை போட்டு விடுங்க. ஷரியா நூல்ஸை போட்டுட்டு அதை நல்லா தச்சு விடுங்க. அந்த போட்ட பகுதி இந்த பகுதியை தச்சு விடுங்க.
அத்தோட கருவேப்பட்டை, கராம்பு மற்றும் ரம்பையும் சேர்த்துக்கிறேன். அதனோட ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் பேஸ்ட் பண்ணி அது 1/2 டீஸ்பூனும் ஏலக்காய் 3 போட்டிக்கிறேன். அத்தோட பச்சை மிளகாயையும் கறிமிளகாயும் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு விருப்பப்படி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். அதோட மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூனும் சீரகம் பவுடர் 1/2 டீஸ்பூனையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட வாட்டர் 1 லிட்டர் அளவையும் சேர்த்துக்கிறேன். இந்த வாட்டரில் தான் நாங்கள் கோழியை பாயில் பண்ண விட போகிறோம். அதனால் நாங்கள் தைத்து வச்சுக்கிற கோழியே இந்த பாயில் பண்ண விடியதில் ஒரு 1/2 hour பாயில் பண்ணால் போதும். இதை பாயில் பண்ணி முடிஞ்ச பிறகு இதில் சாஸ் அண்ட் ஃபுட் கலரை போட்டு நல்லா தேய்த்து விடுங்க. ஏன்னா ஒரு டேஸ்ட் ஒன்றும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கிறதால தான் ஃபுட் கலரிங் போடுறேன். இதை முழுசாக தைச்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதை சூடாக விடுங்க. அதில் நான் கட் பண்ணி வச்சுக்கிற ஒனியனையும் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு ஒனியன் போதுமானது. அதோட கறிவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை நான் பொரிக்க போகிறேன். ஒரு எண்ணெயை ஒரு தாச்சில் சூடாக்கிட்டு அதில் இந்த கோழியை போட்டு பொரிச்சு விடுங்க.
கோழியை பொரிச்ச பிறகு பாஸ்மதி ரைஸ் 1 கிலோகிராமை நல்லா ஒரு மணித்தியாலம் வர ஊற வச்சு இந்த கோழியை பாயில் பண்ணின தண்ணியில் போட்டிக்கிறேன். இது நல்லா அரிசி புழுங்கும் வர நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு நான் இதுக்கு ஃபுட் கலரிங் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். ஏன்னா பார்க்க அழகாகி கொண்டு வந்ததால். இப்பொழுது எங்களுடைய பாஸ்மதி ரைஸும் ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும்.